மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து குறையுது. அது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சரி, ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீ டயபெட்டிக்னா நம்ம டேப்லெட் எடுக்கிற அளவுக்கு சுகர் இல்லை, பட் மைல்டா அப்போ சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ரீ டயபெட்டிக் இவங்க எல்லாருக்குமே இந்த சியா சீட்ஸை ரெகுலரா சாப்பிட்றதன் மூலம் அவங்க உடம்புல இருக்கிற சுகர் லெவல்ஸ் கண்டிப்பா குறைஞ்சு கண்ட்ரோலுக்கு வருது. அதாவது மெடிசின்ஸ் கூட சேர்ந்து, இது மட்டுமே கிடையாது, மெடிசின்ஸ் கூட சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது டெஃபினட்டா ஒரு நல்ல சுகர் கண்ட்ரோல கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை குறைக்குது. இது நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. எப்படி பாடி வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி இந்த சியா சீட்ஸ்ல ஒன்று கேலரிஸ் கொஞ்சம் அதிகம், அதர் திங் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ என்ன பண்ணும், ஏர்லி செட்டைட்டின்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே நமக்கு வயிறு ஃபில்லான சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி அடுத்த வேலை நம்ம பசி வருதுன்ற டைமை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பாடு எடுத்துக்கிற குவான்டிட்டி வந்து குறைப்போம். ஸோ அதனால வெயிட் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஸ்லோவா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த சியா விதைகளை ரெகுலரா எடுத்துக்கிறது மூலம் வெயிட்டை வந்து குறைக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹார்ட். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்த்தி. ஹார்ட்டுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூட்ரிஷனுங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹார்ட்ல மெயினாக வர்ற ப்ராப்ளம் நமக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக். அது மெயினாக எதனால வருது, இந்த கெட்ட கொழுப்புகள் அதிகமாகி ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்களில் அது போய் படிஞ்சு அதனால வர்ற ஒரு பிளாக்னால தான் வருது இந்த ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் சரி, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடும் சரி, இந்த கெட்ட கொழுப்புகளெல்லாம் வந்து நம்ம உடம்புல இருந்து குறைச்சி நல்ல, அதாவது ஹார்ட் ஃப்ரெண்ட்லி கொலஸ்ட்ரால் இந்த HDL உடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது என்ன வைக்கிறதுனால ஹார்ட்ல வர ப்ராப்ளம்ஸ் குறையுது. நம்ம இப்போ அடல்ட், அதாவது நம்ம வயசானவங்க நம்ம எடுக்கிறதுல பெனிஃபிட்ஸ் கம்மி அப்படின்னாலும், இந்த வளரும் ஏஜ்ல இருக்கவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் டயட்ல சிறிதளவு ரெகுலரா எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஹார்ட்டுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும் அப்படின்றதும் ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிபியும் குறைக்குதுங்க. எப்படி பிபி குறைக்குது? எகைன் நம்ம சொன்ன மாதிரி அந்த பிபி மெயினா வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ரத்த நாணங்கள் ரொம்ப திக்காகுது. அது ஏன் திக்காகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ளார கொழுப்பு டெபாசிட் ஆகுது. முன்ன நம்ம சொன்ன காரணங்களால கொழுப்பு குறையும் போது ஹார்ட் மட்டும் பாதுகாக்கப்பட்டது இல்லைங்க, இந்த ரத்த நாணங்களும் பாதுகாக்கப்பட்டு அந்த பிபி சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், அந்த ரத்த கொதிப்பும் நிறைய பேருக்கு குறையுது, கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஜென்ரலா அந்த ஆக்சிடேஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷனும் சரி, நம்ம சாப்பிட்ற பல்வேறு வகையான ஜங்க்ஸ் ஃபுட்ஸ், இதனால என்ன ஆகும்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்னால தான் இந்த ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ் நம்ம ஸ்கின்ல இருந்து அனைத்து உறுப்புகளுமே நடக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கனால, இந்த சியா விதைகளை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ஏஜிங் ப்ராசஸ் குறையுது. லைக் நம்ம ஸ்கின் வந்து ஒரு 60 வயசு ஆகிறவங்களுக்கும் ஒரு 40 to 45 இயர்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்கின்னுடைய டோன் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நிறைய இதுல சொல்றாங்க.